நல்ல காரியங்கள்லாம் உனக்கு நடக்கணும்னா இந்த வசனம் இருதயத்தில் பலகையில் எழுதப்பட வேணும்பா, அப்போ தான் நடக்குன்றாரு. தீர்க்காயசு அது இதெல்லாம் வரணும்னா இருதய பலகையில் எழுதப்படணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்படி எழுதப்படுறது இருதய பலகையில்னு? எப்படி எழுதப்படணுமா? இவரை வாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, இந்த எழுத்தாணி ரொம்ப வேகமாக எழுதும். ஹலோ, ரொம்ப வேகமாக எழுதும், உள்ள பதிஞ்சிரும். இதன் அடிப்படையில் தான் இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக ஏன் சொன்னார்? அதனால தான் சொன்னார். ஏன்னா இங்கே எழுதணும், உள்ள வெற்றி உண்டாகணுமா? யூல் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ், யூல் ஹேவ் குட் சக்ஸஸ். எப்போ? உள்ளே எழுதும்போது. 28:1 நான் வாசித்து காமிச்சேன் இல்லையா? உண்மையாய் செவி கொடுப்பாயானாலும் சொல்லியிருக்குது. ஹார்க்கன் டெலிஜென்ட்லி, அப்படி செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, ஓவர்டேக் பண்ணிவிடும் உன்னை அப்படின்னு. எப்போ? உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அங்கே வாசிக்கும் போது வெறும் கேட்கறத பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. நான் எபிரேய மொழியிலேருந்து உங்களுக்கு காமிச்சேன். வெறும் கேட்கறது இல்லை, கேட்டு உரைக்கிறது, ஓங்கி உரைப்பது, அப்படியே அர்த்தம் சொல்லுது. ஹார்க்கன்ற வார்த்தைக்கு டெலிஜென்ட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? புத்திசாலித்தனமாக கேட்டு விலகி கொள்ளுகிற விதத்தில் கேட்டு நல்ல சத்தமாய் அதை உரைக்க வேண்டும். அப்படி செய்யும்போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து அது பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கணும். 28:1 பக்கத்துலேயே அப்படியே எழுதி வச்சுக்கணும். நல்லா கேட்டு உறக்க சொல்ல வேண்டும், சொன்னால் அது வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க எப்படி கர்த்தர் அமைச்சிருக்கிறார் பாருங்க சிஸ்டத்தை. அதனால தான் இந்த வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டதுன்னு ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தையை சரி பண்ணலன்னா நம்முடைய உலகத்தை சீரமைக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையை சரியானதாக ஆக்க முடியாது. நம்முடைய உலகம் நல்லா இருக்கணுமா? நான் வெளி உலகத்தை பற்றி பேசலைங்க. நம்ம வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் இது, உங்கள் காரியங்கள் இதெல்லாம் நல்லா ஆகணுமா? முதல்ல இது நல்லானதானே மீதி நல்லா ஆகிறதுக்கு. நிறைய பேர் தலைகளாக வச்சுட்டு இருக்காங்கலாம். எல்லாம் ஊரே நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம நல்லா ஆகிடுவோன்னு. ஊர் எங்கண்ணா? நீங்கள் தானே ஊர். ஹலோ, நம்ம நல்லானா தான் ஊர் நல்லா ஆகும். நம்ம எப்படி நல்லா ஆகிறது? இந்த உலகம், என் குடும்பம் என்கிற இந்த உலகம், என் கையின் பிரயாசம் என்கிற உலகம், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்கிற இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைங்கிற இந்த உலகம் எப்படி அதில் இருக்கிற ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் எப்படி நீங்கி நல்லா ஆகிறது? வார்த்தையினால் உருவாக்கினார் கர்த்தர். அந்த இருள், ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாம் போக்கினார். அப்போ நான் சொல்கிறேன், வார்த்தையினால் தான் இது நடக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உலகமும் மாறுறது எப்படி நடக்க போகுது? வார்த்தையினால் தான் நடக்கும்.